வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திரு தானு அவர்கள் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர், தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவர். அதை தாண்டி இப்போ ஒரு கூடுதலான ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் கூட சேர்ந்திருக்கிறது. கபாலி படத்துடைய தயாரிப்பாளர். நீண்ட நெடுநாள் கனவு நிறைவேறிருக்கிறது. ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுத்தவர் யார் என்றால் தானு அவர்கள் தான். ஆனால் அவரை வைத்து ஒரு படம் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த நீண்ட நெடுநாள் கனவு இன்று சாத்தியமாயிருக்கிறது. அதை தாண்டி தயாரிப்பாளர் சங்கத்தில் புதிதாக சில சர்ச்சைகள் முளைத்திருக்கின்றன. ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும், வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று பிரச்சனை கிளம்பியிருக்கிறது. திருட்டு விசிடியை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சியில் கேட்பதற்கு நிறைக்கின்றன. தயாரிப்பாளர் சங்க தலைவர் மற்றும் கபாலி படத்துடைய தயாரிப்பாளர் திரு தானு அவர்கள் நம்மோடு இருக்கிறார். கேட்பதற்கு நிறைக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். 8 மணியானா கையெல்லாம் நடுங்கிற மாதிரி, பக்கத்துல எப்படா கடை திறப்பாங்க, காலை 12 மணிக்கெல்லாம் பல பேருக்கு நடுங்கிற மாதிரி கபாலி படம் அப்படின்னாலே ஒரு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய ஒரு ஃபீவர், கபாலி ஃபீவர் மாநிலம் முழுக்க, நாடு முழுக்க பரவி கிடக்குது. அந்த கேள்விக்குள்ள நிறைய பேருக்கு முன்னாடி இந்த தாட் உருவானதை பத்தி சில 2-3 வரிகள் மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன். ரஞ்சித் ஒரு பெரிய பிரபலம் அடையாத ஒரு இளம் இயக்குனர், சூப்பர் ஸ்டார், இங்கேயோ ஒரு உச்சம் தொட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞர். இந்த 2 காம்போ உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தோணுச்சு? முதல்ல சார் எனக்கு தெரி படம் எடுத்துன்னு இருக்கும்போதே திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு படம் பண்ணணும்னு சொன்னாரு. பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரலான்னு அவர் முதல்ல விரும்பினார். இல்ல, அதாவது 1984 நான் யார் படம் எடுக்கும்போதே அதுல ஒரு கௌரவ வேடத்துல நடிச்சாரு. அதனுடைய 100வது நாள் விழாவிலே எனக்கு ஒரு படம் பண்ணித்தரேன்னு அன்னைக்கு மேடையில அனௌன்ஸ் பண்ணாரு. அது தொடர்ச்சியா ஒரு 3 காலகட்டத்தில் அண்ணாமலை பண்ணும்போது, முத்து பண்ணும்போது, பாட்ஷா பண்ணும்போதெல்லாம் வந்தது. ஒவ்வொரு முறையும் வரும். ஏதோ ஒரு சூழல்ல அது தவிர்க்கும். ஆனா நானும் ஒரு பெரிய வேள்வியாவே அவரை வச்சு படம் பண்ண மனசுக்குள்ள ஒரு வேள்வியை நடத்தின்னு இருந்தேன். அதுக்காக பல விரதங்கள் இருந்தேன். அவருக்கு ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிங்கப்பூர் புறப்படும் போது கூட பல பேர் ரொம்ப சங்கடப்படும் போது நான் மாத்திரம் என்னுடைய தவம் சத்தியமாக ஜெயிக்க திரும்பி வருவார் நான் சொல்லியிருந்தேன். அதே பிரகாரம் மீண்டு வந்தார். முதல்ல சார் என்னை கூப்பிட்டு நம்ம படம் பண்ணுவோம், நான் ஒரு டைரக்டர் அனுப்புறேன், அவர்கிட்ட கதை கேளுங்கன்னு சொல்லி கதையை சொன்னாங்க. அந்த பெரிய டைரக்டர், பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். ஆனா சொன்னது 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல கதையை எப்படி சொல்ல முடியும்? ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொன்னா கதையை நம்ம பிடிக்க முடியும். நல்ல அந்த மாதிரி விஷுவலா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டைரக்டர், வெற்றி பெற டைரக்டர், அவர் முதல் பிரீதி அடிப்படையில் கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், சார் அப்படி சரி வராது சார், செலவு பண்ணா பிரேம்ல தெரியும், முதல் பிரீதியில் கொடுத்தா அது எப்படி செலவாகும் ஏது செலவாகும் தெரியாது சார். சம்பளம் கொடுத்துடலாம், இயக்குனருக்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம், செலவு நம்ம பண்ணணும் சார், அதுக்கு தான் சார் வேல்யூ அப்படின்னு. அப்படியா, சரி, நீங்க டைரக்டர், நான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லாரு அந்த கதை உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் கௌதம் மாறின இது போய் சொன்னேன் இன்னொரு இயக்குனரை. அப்போ அவர் கதை எடுக்கிறதுக்கு நேரம், அதாவது கதை ஏற்கனவே 2-3 படம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது டைம் ஆகும், ஒரு மாதம் ஆகும். தான் சௌந்தர்யா அவங்க மகள் ரஜினி சார் டாக்டர் ரஞ்சித்தை பார்த்து கதையை கேட்டு அந்த லைன் நல்லா இருக்குது, நீங்க கேளுங்கப்பான்னு அப்பா கிட்ட அனுப்பிச்சு. அவர்கிட்ட சொன்னவொன்னு உடனே என்னை கூப்பிட்டு, தானே இந்த மாதிரி ரஞ்சித் ஒரு லைன் சொன்ன ரொம்ப நல்லா இருந்தது, அதை நம்ம கேட்போமே அப்படின்னாரு. உடனே கூப்பிட்டு பேசி ரெடி பண்ண சொன்னோம். ஒரு வாரத்தில் எடுத்து ஃபுல் கதை சொன்னார். அவுட்ஸ்டாண்டிங் கதை. அப்படியே எழுதுன்னு நான் கட்டி பிடிச்சிங்க. எனக்கு ரஜினி சார் உட்காந்து தான் கதை கேட்குறோம். எழுந்து நின்று கட்டி பிடிச்சிங்க. இந்த படத்தில் நீங்க சொன்னீங்க ஒரு புதுசா 2 படம் பண்ண இயக்குனர் ரஞ்சித்னு. அதாவது சிறு உளி பெருமலையை பெயர்க்கும். அதுதான் அந்த சிறு உளியாகிய ரஞ்சித் தம்பி கபாலி என்ற ஒரு பெரிய மலையை செதுக்கி இருக்கிறார், கபாலி என்ற பெயர் சூட்டி. ஆகவே மிக உயரிய கலைஞனாக இந்த படத்தில் அவர் பரிமளிப்பார்.
அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது அது ஃபயர் பிராண்டா ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ரஜினி பழைய காலத்துல சூப்பர் ஸ்டார் வந்து பாயும் புலி காலத்துல தம்பிக்கு எந்த ஒரு காலத்துல பார்த்த ரஜினி அப்படியே தலையை வேறுபடுன்னு அது கிராபிக்கா இல்லாட்டி உண்மையிலேயே ரஜினி அப்படி கொண்டு வந்துட்டீங்களா? இல்ல அவருக்குள்ள அது இருக்குல்ல, அதுல எந்த கிராபிக்குமே கிடையாது. நான் உங்களுக்கு வந்து அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இல்ல அந்த பிளாஷ்பேக் காட்சியில வரக்கூடிய சின்ன வயது ரஜினியா இருக்கக்கூடியவர் வந்து ஒரிஜினலா கிராபிக்லாம் இல்ல. நான் வந்து சத்தியமா கிடையாது. நான் நினைச்சேன் இவ்வளவு தத்ரூபமா இருக்குன்னு ஏதோ ஒரு இது போட்டாங்க. அந்த அப்படி கோதின் வார நின்று பார்த்தா அவருக்கு நல்ல ஃபீவர் இருந்தது. அந்த ஃபீவர்ல அவர் நடந்தாருன்னா பாருங்க அந்த வேகத்தை. அந்த கையில துப்பாக்கி மலேசியா போகும்போது மலேசியா அவர் நடந்தாரு, நாங்க ஓடுறோம். அவர் நடக்கிறாரு, ஆனா அந்த நடை அந்த வேகம் எங்களை ஓட வைக்குது. அந்த ஒரு அப்படி அவருக்கு அமைச்ச அந்த முடி சிகை அலங்காரமும் டைரக்டருடைய மெனக்கடலும் தான் அது. ரெண்டாவது தன்னை உள்ளுக்குள்ள அது முன்னாடி காமா நம்ம கிட்ட பேசிதான் இருப்பாரு. இந்த ஷாட்ல வந்து நிக்கும் போது இன்னொரு புறப்பாதான் அவரு தெரிவார். அதனுடைய மலேசியால தான் நிறைய ஷூட் நடந்தது. கதையும் மலேசியால தான் நடக்குதா இல்லாட்டி ஷூட்டிங் நடக்கிற இடம் தான்? இல்ல கதைக்களமே வந்து தமிழகத்திலிருந்து மலேசியாவில போய் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவரு அந்த அந்த கேரக்டருக்கும் அப்போசிட் கேங், அதாவது இது ஒரு டான் கதை தான். அந்த டான்குள்ள ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு கவித்துவமான ஒரு காதல். ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு சிவாஜி சாரும் கேஆர் விஜயன் நடித்த திரிசூலத்தினுடைய ஒரு பிரதிபிம்பமா ஒரு காட்சியில வந்து அது காணாத கண்ணும் கலங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட கண்ணு மட்டும் இல்ல, காணாத கண்ணும் காணாத கண்ணும் கலங்க. சோ விறுவிறுப்பு இருக்கிற மாதிரியே சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் சேர்த்து வச்சிருக்கீங்க. அங்கங்க தெளிச்சிருக்குது இந்த தம்பி, ரொம்ப நல்லா. சோ ஒரு நீங்க சொல்ற பார்த்தா டான் 2 டான்கள் என்ன கிட்டத்தட்ட பாட்ஷாவை பிரதிபலிக்குதோ. அதாவது இது வந்து ஒரு தளபதியும் நாயகனும் சேர்ந்த ஒரு சுந்தர கலவையா தான் இது இருக்கும். தளபதியும் நாயகனும் சேர்ந்த ஒரு சுந்தர கலவையா தான் இருக்கும். ஓகே, இதோடைய ரிலீஸ் வந்து மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்டுட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது கால தேதி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கீங்களா? சென்சாருக்கு பிறகுதான் வந்து நம்ம வந்து தேதி குறிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு தேதி சொல்லும் பொழுது அது வந்து சென்சாருடைய ஆபீசருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை கொடுக்க கூடாது. பல பேர் அவருக்கு படம் சென்சார் ஆகி போச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, என்ன நீங்க பார்த்து தேதி போட்டுறீங்க, எங்களை கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அவருக்கு வரக்கூடாதுன்றதுக்காகவே நாங்க தேதி அனௌன்ஸ் பண்றது இல்லை. ஆனால் உறுதியா ஜூலை மாதம் வெளியிடும். ஜூலைல வந்து நிச்சயமா படம் வந்துருது. ஓகே, இது வந்து ஒரு ஹாஃப் சீசன் பாக்குறீங்களா நல்ல சீசன் பாக்குறீங்களா? வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம வந்து எந்தெந்த லீவ் பீரியடா என்ன இருக்குலாம் பார்த்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணுவாங்க. ரஜினி படம் சூப்பர் ஸ்டாரோட படம் பெரிய எதிர்பார்ப்பு பிறகுனால எந்த சீசன் தேவையில்லை, ஜூலையிலுங்கிறது ஒரு காரணம் இருக்குது. இல்ல ஒண்ணு இல்ல, இவர் படம் ரிலீஸ் ஆகும் போதே ஒரு தீபாவளியும் ஒரு பொங்கலும் ஒரு புத்தாண்டு தினமும் சேர்ந்து வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல வந்து ரஜினி சார் படம் வந்தாதான் பாப்போன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குரூப்லாம் இருக்கு. அவர் படம் மட்டும் பார்ப்பாங்க. ஏன் அவருக்கு நான் கேட்பேன், என்ன இது எல்லா நடிகர்களுக்கும் வந்து 2 ரூபாய் 1 ரூபாய் 1.5 ரூபாய் அதிகபட்சமா 2 ரூபாய்க்கு மேல வியாபாரம் இல்ல ஒரு யூஎஸ்ஏல, இவருக்கு மாத்திரம் 8.5 கோடி வருதுன்றது நினைக்கும் போது நான் பல பேரை கேட்பேன், ஏன் இதுக்கு மாத்திரம் விலை ஏறுது அப்படின்னும் போது, இல்ல சார் ஆல் கிளாஸ் இவருக்கு வருவாங்க. 80 வயசுல இருக்கிறவங்க வருவாங்க, 60 வயசுல இருக்கவங்க வருவாங்க, 40 வயசுல இருக்கவங்க. ஒரு சின்ன குழந்தை கபாலின்னு சொல்லுது டிவி பார்த்துட்டு. இது வந்து அது ஒரு பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். பாதி ப்ரமோஷன் உங்களுக்கு ஓசிலே நடக்குது. நான் நிறைய பிளான் வச்சுன்னு இருக்கிறேன். ஆனா அவர் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னே சொல்லிட்டு இருக்கிறார். எவ்வளோ என் கையை கட்டி போட்டார். மத்தவங்க எல்லாம் டீசர் போடுறதுக்கு காசு கேட்பான், உங்க டீசர் ஓசிலே ஓடுது, மாறி 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 ரிப்பீட் ஓடிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நான் இன்னும் நிறைய வித்தியாசம் வச்சிருக்கிறேன். அது ரிலீஸ் போது நான் காண்பேன். இதுக்கான ப்ரொமோஷனல் பிளான் வர தனியா வச்சிருக்கீங்க. இத வெளிநாடுகள்லயும் ரிலீஸ் பண்றீங்களா? இது வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலாயில பண்றோம். இதுக்கடுத்து இந்த படம் ரிலீஸ் பண்ண பிறகு ஒரு 2 மாசம் கழித்து சைனா மொழி, சைனாவில் பண்றோம், சைனீஸ் பாஷையில பண்றோம், மொழிபெயர்க்கிறோம், ஜப்பான் மொழியில மொழிபெயர்க்கிறோம், தாய்லாந்து மொழிபெயர்க்கிறோம். இந்த 3 லாங்குவேஜ் பண்றோம். இந்த ஆடியோ சிடி ரிலீஸ், ஆடியோ கேசட் ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு தேதி குறிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு
பிரம்மாண்டமா நடக்க போகுதுன்னு பெரிய எதிர்பார்ப்பு வந்தனால திடீர்னு 11th ஹவர்ல கிடையாதுன்னு சொல்லி இல்ல அந்த எங்களுடைய சைட்ல இருந்தோ எங்க வாய்மொழியாகவோ எங்களுடைய அறிக்கை மூலியமாகவோ 100% வந்து தேதி நிர்ணயிக்கவே இல்லை. சார் நான் வந்து பெரிய நான் வந்து அவர்கிட்ட வந்து சார் நான் வந்து இந்த மனசுல இருக்கிற நிறைய பேசணும், உங்களுடைய சிறப்பு இயல்புகள்லாம் சொல்லணும். அது சொல்லும் போது அடுத்து வரக்கூடிய கலைஞர்கள் நடிகர்கள்லாம் வந்து உங்களை பின்பற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பா அந்த மேடையை நான் பயன்படுத்துவேன். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம இதுவரையிலும் பார்த்ததில்லை. பல உதாரணங்கள் நான் சொல்லுவேன். அதனால தயவு செய்து நான் வச்சுக்கிறேன் சார். ஆடியோ ஃபங்க்ஷன் நிறைய பேர் வருவாங்க, நிறைய சிரமப்படுவாங்க. இப்பவே நிறைய எதுவும் சிம்பிளா பண்ணுங்க. நான் வந்து அது கொச்சடையான்ன்றது வந்து ஒரு அனிமேஷன் படம், லிங்கான்றது வந்து ஒரு வெற்றி படம். ஆனா வெற்றி படத்தை வந்து ஒரு சரியா வசூலாவல்ன்ற மாதிரி வாங்கின விநியோகஸ்தர்கள் வந்து சொன்ன ஒரு பெரிய ஒரு பிரபகண்டாவால அது ஒரு சங்கடத்தை அவருக்கு உண்டாக்கியிருக்கு. ஆக கபாலிக்கு பிறகுதான் நான் பார்ப்பேன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு வைராகி வச்சிருக்கிறாரு. ஆக கபாலி அப்படி இருக்கும். படம் பார்த்த பிறகு அவர் வந்து படம் பார்த்தாரு. பார்த்த பிறகு அவர் சொன்ன சொல்லுன்னா தானே நமக்கு 2 பேருக்குள்ள நட்பு எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னாரு. சார் 78ல இருந்து இருக்கு சார், பட் ஆனா 84ல இருந்து அதிகமா இருக்கு அப்படின்னு. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற 34-35 வருஷம் நட்புக்கு அடையாளம் வி கிரியேஷனுக்கு கபாலி ஒரு மகுடம்னார். என்ன வார்த்தை! இது எவ்வளவு பெரிய தவம் இருக்கணும். நட்புக்கு ஒரு மகுடம் கபாலி அப்படின்னாரு. இதுக்கு விட வேற எதுவும் வார்த்தை இல்லை. சோ அந்த ஆடியோ ரிலீஸ் வந்து பிரம்மாண்டமா பண்ண வேண்டாம்னு சொன்னது ரஜினி தான். ஆமா. ஆனா நீங்க ட்வீட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப சீக்கிரம் வந்து நீங்க எதிர்பார்க்க போறீங்க, இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தீங்க, நீங்க ட்வீட் பண்ணிருந்தீங்க. இல்ல, இந்த தேதியில வந்து ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நம்ம தான் போட்டது தேதின்னு. அது வந்து கிராண்டியர்னு இருக்காது. இன்னைக்கு ஆடியோ இந்த தேதியில நடக்க போகுதுன்னு போட்டது. இவ்வளவு பெரிய இடத்துல இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு மத்தியில அப்படின்னு நான் சொல்றேன். அது நேரா வந்து வெற்றி விழா தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. கபாலியோட வெற்றி விழால தான் 100% மிகப்பெரிய விழாவா இருக்கும். அது வந்து ஒரு ஒரு உச்சமா இருக்கும். தயாரிப்பாளர் சங்க தலைவரா தானுவை பாக்குறாங்க. அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், விமர்சனங்கள் வருது. தானு வந்து சர்ச்சைக்கு புதியவர் கிடையாது. அவருடைய கேரக்டர் கேரியர்ல இருந்து பிகினிங்ல இருந்து சர்ச்சைகள் வந்து அவர் சார்ந்தே இருக்கக்கூடியது. இப்ப நடிகர் சங்க தயாரிப்பாளர் சங்கத்துல திருட்டு விசிடியை தடுக்கிறதுக்கு ஒரு சரியான நடவடிக்கையை நீங்க எடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், இது இந்த பைரசி வர்றதுக்கு, அது வந்து நெட்டு மூலமா வர்றதுக்கு யார் காரணம்னா யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த அதிகாரம் வந்து தமிழக அரசு கிட்ட சத்தியமா கிடையாது. அந்த அதிகாரம் மத்திய அரசாங்கிட்ட தான் இருக்கு. அவங்க தான் நிறைய கிட்டத்தட்ட ஏர்செல்லு, ஏர்டெல்லு, வோடோபோனு, ஐடியா போன், இப்படி டோகோமோ இப்படி இருக்கக்கூடிய சர்வர் மூலமா தான் வியாபிக்கிறது. இதை தடுக்கிற சக்தி யார்கிட்ட இருக்குது? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மந்திரி கிட்ட இருக்கு. சோ மத்திய அரசாங்கத்திட்ட நாங்க வந்து இன்னைக்கு கூட பேசின பேச்சுக்கு என்னுடைய முடிவான்னு சொன்னேன். இது நம்ம தமிழக அரசு கிட்டயோ காவல்துறை கிட்டயோ அப்பப்போ தடுக்கலாம். ஆனால் வரவே கூடாதுன்ற ஒரு யாருகிட்ட இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துல. நம்ம அங்க போவோம், அங்க போய் நம்மளோட குறைகளை சொல்லுவோம். கபாலி படத்துக்கு ஒரு திருட்டு விசிடி வந்தா இதே பதில திருதான்னு சொல்லுவாரா? தெரிக்கு வரலையா? ஈசல் மாதிரி வந்ததா? ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை ஒரு சேர ஒரு முடிவு எடுத்தால் அது அனுபவிக்கணும், டெல்லியை நோக்கி அனுபவிக்கணும். போயிட்டு அவங்க கிட்ட நம்மளுடைய குறைகளை மனிதாபிமானமா கேட்கணும். உங்களுக்கு தெரியும், கடந்த ஃபெடரேஷன் மீட்டிங்ல எல்லாரும் சேர்ந்து ஏகமனதா முடிவெடுக்கப்பட்ட ஒரு விஷயம், இதுக்கு காரணமானவங்க யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஒத்துழைக்க கூடாதுன்னு. தியேட்டர்கள் தான் இதுக்கு பெரும்பாலான காரணமா இருக்குங்கிற நீங்க மறுக்க முடியுமா? அதாவது தியேட்டர்ல வந்து படம் பார்த்துன்னு இருந்தாங்கன்னா தியேட்டர்ல இருந்து கேபின்ல இருந்து எடுத்தா தியேட்டர்கார மேல குறை சொல்லலாம். ஆடியன்ஸா உட்காந்து ஒருத்தர் செல்போனை வச்சு எடுத்துட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கிறதுல அந்த தியேட்டர்காரங்க ஒரு 4 பேர் போட்டு வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்றதையே மீறி நடக்குதுன்னா அது வந்து
எங்கேயோ நடக்குதுன்றதுன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரலாம் ஓசூர் பக்கம் தான் நடக்குதுன்னு சொல்றாங்க, பாண்டிச்சேரி பக்கம் நடக்குதுன்னு. எங்க யாருக்கும் சினிமாவை தெரிஞ்ச விட திரு தானுக்கு சினிமா ரொம்ப ஆழமா தெரியும், அகலமா தெரியும், ரொம்ப நுணுக்கமா தெரியும். ஒரு செல்போனை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு திருட்டு விசிடிக்கும் இவ்வளவு உயர் தொழில்நுட்பத்துல நீங்க கொடுக்கிற பிரிண்ட்டுக்கு இணையா கொடுக்கக்கூடிய ஒரு பிரிண்ட்டுக்கும் வந்து வித்தியாசம் இல்லையா? இது நீங்க சென்னை தியேட்டருக்காரங்க சொல்லும் போது தான் நான் இதை சொல்றேன். ஆனா வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது நடக்கக்கூடிய சம்பவம் பல வெளிநாட்டில் போகும்போது எங்கேயும் ஒரு இடத்துல நடக்குது. அது கையங்காலமா ஏன் நிறைய தேட்டர் பிடிச்சிருக்கிறோம். நாங்க பல தேட்டருக்கு படம் கொடுக்காம இருந்திருக்கிறோம். எப்ப கொடுக்காம இருந்திருக்கீங்க? கரூருக்கு நிறுத்தணுமா? கரூர்ல நிறுத்தணுமா? கொடுக்கவே இல்லையா? திருநெல்வேலியில் நிறுத்தணுமே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெங்களூர்ல ஒரு தியேட்டர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 படம் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குங்கிறது உறுதியா இருக்கு. நாங்க லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணோம், அதுல உறுதியா இருக்கு. நாங்க கடந்த பெடரேஷன் கூட்டத்துல பேசி எல்லாரும் முடிவு பண்ணது, யார் யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அந்த தியேட்டர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுல படம் கொடுக்கல முடிவு எடுப்போம். இதுல யூனிஃபார்ம் வந்தா படம் காப்பி உருவாகிற இடம் தடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சில சங்கடமான பதில் நான் சொல்லணும். ஆனா அதனால அந்த தயாரிப்பாளரும் மனசு வருத்தப்படுவார். அது உண்மையை சொல்லணும்னா, பெங்களூர்ல ஒரு தியேட்டர் நடந்தது. அதுல தெரியும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு 4-5 படம் ஒரு தியேட்டர்ல எடுத்தது. நாங்க கையங்கலமா பிடிச்சோம். கியூப்ல இருந்து சர்டிபிகேட்டும் கொடுத்தாச்சு. சர்டிபிகேட் அந்த தியேட்டர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது, படத்தை நிறுத்துன்னு சொல்லும் போது, என்னுடைய அடுத்த படம் இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட் அடுத்த படத்தை என் படத்துக்கு ஒரு 50 லட்சம் குறைச்சிடுவாங்க, அந்த தியேட்டர் நடவடிக்கை கூடாதுன்னு அந்த தயாரிப்பை சொல்லும் போது நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எந்த தயாரிப்பாளர் ரிப்போர்ட் கொடுக்கிறாரோ, நீங்க சொல்றது எந்த தியேட்டர்ல ஒரு திருட்டு விசிறி உருவாகுதோ அது அடையாளம் காணப்பட்டு, ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு திருட்டு விசிறி தயாரிக்கப்பட்ட படத்துடைய தயாரிப்பாளரே சொன்னாரு. இப்ப நீங்க ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவரா ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளர் லாப நட்டத்தை பத்தி பாக்கணுமா, இல்லாட்டி ஒட்டுமொத்த திரையுலகத்துடைய தேவை பத்தி பாக்கணுமா? ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கு ஒரே இடம் தான். நான் எந்த இடத்தை காமிச்சிருக்கேன்? அங்க போகணும், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி புறப்பட்டு போகணும். அதுக்கு வழி அமைக்கணும். இன்னைக்கு அது முடிவு எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அந்த முடிவு எடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, நார்த் இந்தியா எல்லாரும் சேர்ந்து, இப்போ வட இந்தியாவில் ஒரு இந்தி படத்தை சென்சாருக்கு முன்னாடியே வந்துடுச்சுன்னு சொல்றதுக்காக அதுக்காக போட்டு அவங்களுக்காக இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல அவங்களுக்கும் அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பு சங்கங்கள்லாம் சேர்ந்து வட இந்தியா வந்த இந்தி படத்துக்காக வலியுறுத்தினாங்க, போராடுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் போது அவங்களும் நம்மளோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போறதுக்கு உண்டான. நீங்க சொல்லக்கூடியதே ஒரு லாஜிக்கலான விஷயமா இருக்கா? ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் ஒன்று சேர்ந்து ஒரு விழா கூட முழுமையா நடத்த முடியறது இல்ல. நீங்க ஒட்டுமொத்த திரையுலகம் சேர்ந்து ஒரு புகார் கொடுப்போம், ஒரு ஊர்வலம் போவோம், ஒரு பெட்டிஷன் கொடுப்போம், இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதே ஒரு ஆகக்கூடிய காரியமா? ஒட்டுமொத்த திரையுலகம் கண்டிப்பா விழா எடுக்கணும்னு கண்டிப்பா வருவாங்க. வர எத்தனை விழா நடக்குது? அதுக்கே எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஊருக்கு நேரம் டெல்லிக்கு பிளைட்டை பிடிச்சி வர போறாங்க, அந்த அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்க போறோம். எடுத்து போய் அந்த மகசூல் இது பால அடுத்தவங்க கோட்ல தூக்கி போற மாதிரி இல்லையா? நாம ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நம்ம என்ன செய்யணும்? நான் உங்களை கேட்கறேன், யாரால முடியும்? நம்ம கிட்ட சட்டம் இருக்குதா? எத்தனை காப்பிரைட் ஆக்ட்ல எத்தனை ஓட்டைகள் இருக்குது நம்ம கிட்ட? ஆகவே நம்ம எதை நோக்கி போகணும்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போனாதான் நம்மளுக்கு வழி கிடைக்கும். அவங்களும் கண்டிப்பா நம்ம கதவு தட்டாத திறக்குமா, கேட்காத கிடைக்குமா? நீங்க நம்மளால நம்ம சர்க்குலர் நீங்க மத்திய அரசு போகணும், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரை நீங்க பாக்கணும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். இங்க கேட்கறது தமிழ்நாட்டுக்குள்ள தயாரிப்பாளர்களுக்குள்ள நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் இனிஷியேட் பண்ணலாம். யாரால முடியும் சொல்லி கைவிரிச்சா அதற்கா தலைமை இல்ல ஓகே கண்மணி படத்துக்கு மணிரத்னம் சார் கோர்ட்ல மூவ் பண்ணி அந்த சர்வருக்கு எல்லாம் நிறுத்தினார். 3 வாரம் அந்த படம் வரல சர்வர்ல, தெரியுமா? 10 நிமிஷத்துல அந்த படம் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகும். அந்த மூவ் தான் இப்ப நான் கபாலிக்கு எடுத்துன்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, திரு மணிரத்னத்துக்கு அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அவங்க செய்வாங்க. ஒரு புது தயாரிப்பாளர் 2 படம் பண்ணாரு, 3 படம் பண்ணாரு, லோ பட்ஜெட்ல பண்றவர், அவர்லாம் எங்க போவார்? அவங்க மத்திய தான் இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல அதுக்கும் வடிகால் தெரிஞ்சு நம்மளுக்கு கவுன்சில் அதுக்கு உண்டான வரையறைப்படுத்துறதுக்கு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு தம்பி ராஜ்குமாரை வர வச்சு பேசி அவர் எப்படி ஆந்திராவில் கட்டுப்படுத்துறாரு, அது நம்மளே இங்க சப்போர்ட் பண்ணுவோம், நம்மளே அதுக்குண்டான ஃபண்ட் மொபிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் நான் கேட்கிறேன். ஆந்திரால தெலுங்கானால இதை பத்தி அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு கட்டுப்பாட்டு அறை வச்சிருக்காங்க, அவங்க ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன திரு ராஜ்குமார் அவங்க உள்ள பார்ட் ஆஃப் மெம்பரா இருக்கிறாரு. அவர்களே சேர்ந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் ஏன் உங்களுடைய தயார்படுத்த என்ன எடுத்திருக்கிறோமே?
நீங்க கேட்கிற இன்னி தினத்துக்கு அது நடந்திருக்க. அதான் சொல்றேன், இது ஒரு பெரும் பிரச்சனைக்கு பிறகு தயாரிப்பாளர் சங்கம் தமிழ்நாட்டுல சரியா செயல்படலங்கிற குற்றச்சாட்டுக்கு பிறகு, விமர்சனத்துக்கு பிறகு இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்படி செயல்பாடு என்று சொல்றதை விட செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை தேடி இருக்கிறோம். ஏன்னா இங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நடக்கும். நாங்க லெட்டர் போடுறோம், சேர்மன் லெட்டர் போடுறோம், நடக்காது. ஒரு பெரிய மீடியா பாயிண்ட்ல எல்லாமே வந்து புறப்பட்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால 23ஆம் தேதி நாங்க ஒரு மூவ் பண்றோம். திரு விஷால் உங்க மேல நேரடியாவே சொல்றாரு, திரு தானு அவர்கள் ஏன் தாமதப்படுத்துறாருன்னு தெரியல, ஏன் பதில் சொல்லலன்னு தெரியல, அந்தந்த தியேட்டர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம், இந்த திருட்டு விசிறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய முதல் கடமை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அந்த தம்பி வந்து ஒரு இளம் வயது, அவருக்கு வந்து எந்த இடத்துல சொல்லணும், தயாரிப்பாளர் சங்கத்தை சொல்லணும். ஒரு ஆர்கே ஸ்டுடியோல போய் ஒரு ரோட்ல போய் உட்காந்து ரோட்ல கத்துறதா வீட்டை பத்தி சொல்லுங்க. நம்ம வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை நம்ம கிட்ட வந்து பேசணும். இல்ல உங்கள்ட்ட பேசவே இல்லையா அவரு? உங்கள்ட்ட சொல்லுங்க, எங்க செய்யணும், நீ எதுக்கு நீ அவர் வந்து விஷாலோ ஞானவேல் ராஜாவோ மற்றவர்களோ இந்த பிரச்சனை ஒரு முடிவு கட்டணும் அவங்க யார்ட்டையும் பேசவே இல்லையா? அதான் சொல்றேன், நீ வந்து வீட்டுக்குள்ள வந்து சொல்லணும். அவர்கள் பேசினார்களா இல்லையா? பேசி இன்னைக்கு பேசி மறுநாள் போலாமாங்க? இல்லங்க, அவர்கள் இல்ல இந்த பிரச்சனை சம்பந்தமா விஷாலோ ஞானவேல் ராஜா மற்றவர்களோ எங்கள்ட்ட பேசவே. அதாவது இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறுநாள் போய் பேட்டி கொடுக்கலாமா? கொடுக்கறது தவறு இல்லையா? சரி, அதை கூட நாங்க பெருந்தன்மையா அது விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு வரும்போது திருப்பி இப்ப பிரச்சனை வரும்போது இப்ப நாங்க தானே செய்யறோம். ஏன் நீ அங்க போய் உட்காந்து செருப்புல தனமா நீ போய் அங்க போய் நடந்த தப்பு இல்லையா? நாங்க கொஸ்டின் கேட்கவே இல்லையா? இல்லங்க, ஒரு பேட்டி கொடுக்கறது கூட கட்டுப்பாடு இருப்பீங்களா? அது தயாரிப்பாளர் சங்கமா இல்லாட்டி வந்து ராணுவம் கேட்கிற ஒரு குடும்பம் என்பது என்ன? ஒரு குடும்பம், கூட்டு குடும்பத்தை எடுத்து ரோட்ல போய் பேசிட்டு முடியுமா? அவங்க வந்து நாசர் சொன்னாரா? இல்லங்க, அதுக்கு இல்ல நாசர் சொன்னாரா? நாசர் வந்து இங்க உள்ள வந்து பேசிட்டு போறாரு இல்லையா? அந்த அணுகுமுறை எப்படி இருக்கு? இப்ப அதை பத்தி நான் அது வந்து ஒரு பெரிய குற்றமாகவோ ஒரு குறையாகவோ நான் கருதல. அது நம்ம வீட்டு புள்ள இல்லங்க, இன்னைக்கு நாளைக்கு தெரிய போகுது. திரு விஷாலோ திரு ஞானவேல் ராஜாவோ தானு மேல ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தல, முறைகேடு குற்றச்சாட்டு சுமத்தல, தப்பா வழிநடத்துறாரு சொல்ல, செயல்படவே இல்லைன்னு சொல்ல. அவன் கேட்கிற திருட்டு விசிறியை தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. தயாரிப்பாளர் சங்க தலைவர் உங்கள்ட்ட தான் கேட்பாங்க. தொன்று தொட்டு இந்த சினிமா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த திருட்டு விசிறி வருது, நாங்களும் போய் மனு கொடுப்போம். ஆனால் நிரந்தர தீர்வுன்றது மத்திய அரசாங்கம். இல்ல, இது தடுக்கிறதுக்கான வழி உங்கள்கிட்ட இருக்கு நீங்க நினைக்கலையா? நீங்க நடவடிக்கை எடுக்கிற மூலமா திரு விஷால் தான் கேட்டாரு, அந்த பெங்களூர்ல இருக்க அந்த தியேட்டர் மேல நடவடிக்கை எடுத்தா அந்த பிரச்சனை வர. நீங்க ஒரு தயாரிப்பாளருக்காக நம்ம இன்னைக்கு வந்து நான் வந்து இங்க இருந்து எத்தனை படங்கள் கர்நாடகாவுக்கு போயின்னு இருக்கு. அங்க இருக்கிற கன்னட படங்கள் இங்க வரதில்லை. இங்க இருக்கிற படங்கள் தான் கோடி கோடியா போகுது, லட்சம் லட்சமா போகுது. சோ அங்கத்தி மேல நடவடிக்கை போது நம்ம அணுகுமுறை எப்படி பண்ணணும்னா, அங்கத்தி சேம்பருக்கு அந்த சேம்பர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல இப்படி நடக்குது, நீங்க கண்டிச்சு உடனடியா அதுக்கு ஒரு தீர்வு பண்ண கடிதம் அனுப்புறோம். அது பரிந்துரைக்கப்பட்டு அவங்க விசாரிச்சு சொல்லுவாங்க. இந்த 2 நாளுக்குள்ளவே நம்ம போய் இன்னொரு இடத்துல போய் உட்காந்து குறைகள் சொல்லிட்டு இருந்தா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சாதாரண மேட்டர் இல்ல. அப்ப விஷாலுக்கு வந்து ஏதாவது உள்நோக்கம் இருக்குதா உங்களுக்கு? நீங்க வந்து நடிகர் சங்க தேர்தலும் போது நீங்க வந்து சரத்குமார் அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க, அந்த காரணம் இருக்கும் சொல்ல போறீங்களா? அதாவது நான் வந்து யாரையும் வந்து காயப்படுத்த மாட்டேன், கலங்கப்படுத்த மாட்டேன். அந்த கட்டத்துல நம்ம வந்து அதாவது எங்களோடு டிராவல் ஆனாங்க. எங்களோடு டிராவல் ஆகும்போது எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் வந்து சரத்குமார் வந்து உட்காந்து எல்லாமே முடிச்சு கொடுத்தாங்க. அந்த சூழல்ல வந்து எங்களுக்கு மாறாக கருத்துக்கள் சொல்லும் போது ஆரம்பத்திலேயே ஒரு கடிதம் வருது. அதெல்லாம் வேணாம் சார், அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நடிகர் சங்கத்துல மோதல் வந்து அதுக்கப்புறம் நிறைய தடவை நாங்க மீட் பண்ணி பேசியிருக்கிறோம், செஞ்சிருக்கோம். இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடத்தினாங்க, கூப்பிட்டாங்க, நாங்க போயிட்டு எல்லாம் வாழ்த்துலாம் சொல்லிட்டு வந்தோம். ஏன் கிட்டத்தட்ட 12 லட்சம் கொடுத்து விளம்பரமே கொடுத்தேன் நான். அதாங்க அவர் வந்து இப்ப எழுப்பக்கூடிய கேள்வி ஒரு சொந்த பிரச்சனை காரணமாகவோ அவருடைய படத்து காரணமாகவோ வேற எதுவும் கேட்கல. அவர் தயாரிப்பாளர் சங்கத்துடைய ஒரு உறுப்பினரா அவர் இந்த கேள்வி எழுப்புறாரு. நீங்க இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, இதுல தாமதப்படுத்துறீங்க, யாருக்காக என்ன நான் உங்களை கேட்கிறேன். நான் காவல்துறை கிட்ட போய் சொல்ல முடியும். காவல்துறை நிறைய பேர் ஏன் பிடிக்காத இருக்காங்க, நிறைய பிடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த 10 மணிக்கு அது ஒத்துக்க 10 மணிக்கு மேல தன் கடமை செஞ்சுதான் இருக்குது. 10 மணிக்கு மேல மதுபானம் விட்டுறதா தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 100 பேர் கைதாறாங்க. அது ஒரு சம்பிரதாயம் போல ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா வந்து தடுக்கப்படுதா? உங்களுக்கே தெரியும் இந்த சூழல்ல தயாரிப்பாளர் கவுன்சில் வந்து இதற்கான முயற்சி எடுக்க முடியுமே தவிர அறவே தடுத்து நிறுத்துறதுக்கு எப்படி நம்மகிட்ட என்ன பவர் இருக்கு? என்ன நீங்க சொல்றீங்க சொல்லுங்க.
அதே தம்பி திருப்பூர்ல போயிட்டு கையங்கலமா பிடிக்குது. அப்புறம் ஓடுற பஸ்ல பிடிக்கிறாரு. அவருக்கு இருக்கிற ஒரு தனி மனிதன் 86ல ஸ்வீட்ன்ற ஒரு கடமையில பைப்பு பூச்சி ஏறி போய் பிடிச்சோம். அங்கதான் பிடிச்சோம். நாங்க வயசு காலத்துல இருந்தோம் பிடிச்சோம். அப்படிலாம் கிடையாது. அந்த காலகட்டத்துல நம்ம பண்ணோம். யார் எல்லாரும் தான் பண்ணின்னு இருக்காங்க. யாரும் பண்ணாம இல்ல, எல்லாரும் தான் பண்ணின்னு இருக்காங்க. எத்தனை ரசிகர் பண்றவங்க வந்து அந்த படம் வரும்போது பிடிக்கிறாங்க, கேபிள் டிவில போய் நிறுத்துறாங்க. தம்பி பண்றத பத்தி குறையே கிடையாது. நாங்க பெருமையா தான் சொல்றோம். இந்த திருட்டு விசிறி பிரச்சனைக்கு திரு கமலஹாசனும் திரு சேரனும் நீண்ட நாட்களாக வேற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து டிவி ரைட்ஸ் கொடுத்துருவோம், சிடியை நம்மளே தயாரிச்சு கொடுத்துருவோம், அதிகாரப்பூர்வமா வைக்கலாம், மலிவு விலை கொண்டு இது டெக்னாலஜியோட அடுத்த கட்டம். இதை நம்ம வந்து எப்படி முறைப்படுத்தி நாம அதுல எப்படி வருமானம் பார்க்கலாங்கிற பார்ப்போம். மாறா சிடி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா அது இருந்துட்டே தான் சொல்லி சொல்றாங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? இல்ல, சிடின்றது வந்து வாங்குற இப்ப நம்மளே வந்து சொந்தமா விநியோகம் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. இப்ப என்னுடைய படம் நானே யாருக்கும் விக்கலன்னும் போது நான் சிடி போட்டுக்கலாம். வாங்கக்கூடிய விநியோகஸ்தர் சொல்றாரு, நீங்க வித்துட்டீங்கன்னா தெருவா போட்டு பகிரங்கமா திட்டுதனமா பாக்குறது போய் பகிரங்கமா போட்டு பார்க்க ஆரம்பிச்சா எங்க பணம் என்ன ஆகுது? வெளிநாட்டு உரிமம் கொடுக்குறீங்க, வெளிநாட்டு உரிமம் கொடுக்குறீங்க, தொலைக்காட்சி உரிமம் கொடுக்குறீங்க, ஆன்லைன் உரிமம் கொடுக்குறீங்க. அது மாதிரி தனித்தனியாக பாட்டு நாளுக்கு பிறகு, பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு, 100 நாட்களுக்கு பிறகு, அது போல 4 வாரத்துக்கு பிறகு, அது போல தேவையான நிபந்தனைகள் விதிச்சுட்டு இது கொண்டு வர வேண்டியதானே. ஒரு தொழில்நுட்பத்துடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அதை தவிர்க்கவே முடியாது. நம்ம நேரடியாக நாமளே கொடுத்துருவோம். எது சட்டவிரோதமா நடக்கிறதோ அதை வந்து முறைப்படுத்திட்டீங்கன்னா சட்டப்பூர்வமா நடக்கும். தயாரிப்பாளர்களாகவும் நீங்க சொல்ல அதே விநியோகஸ்தர் மூலமா கொடுங்க, அதே விநியோகஸ்தர் சிடியை கொடுங்க, அவங்களே விக்கட்டும். நிறைய கொடுத்துருக்கிறோமே, நிறைய பேருக்கு அந்தந்த ஏரியா அந்த திருட்டுத்தனமா பிடிக்கிற உரிமை நாங்க கொடுத்துருக்கிறோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நடந்திருக்குது. அதையும் மீறி வருது. இது திருடராப்பாயத்தை திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாத கதை தான். இந்த பிரச்சனைக்கு நாம ஒட்டுமொத்தமா ஒரு ஸ்ட்ரைக் நடத்துவோம், ஒரு வேலை நிறுத்தம் பண்ணுவோம் சொல்லி தயாரிப்பாளர் சிலர் முன்வைக்கிறாங்க. அதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்க முடியும்? அது வந்து உங்களுடைய பலத்தை காட்ட முடியாது இருக்காதா? ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அந்த ஸ்ட்ரைக்கினால என்ன பலன் இருக்குது? திரையுலகத்துடைய ஒட்டுமை எல்லாருக்கும் தெரியும். திரையுலகத்துல வந்து அடுத்த புதிய படங்கள் வரல அப்படிங்கிற நின்னுச்சுன்னா ஒட்டுமொத்த திரையுலகமும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மைல் கடந்து வாகனங்கள்ல போய் கருப்பு சட்டை அணிந்து எடுத்து போய் மகஜர் கொடுத்தோம். வந்து தானே இருக்கு. பல பிரச்சனைகளுக்கு வேலை நிறுத்தம் தான் ஒரு தீர்வு தந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து படைப்பாளிகள் சங்கம் ஆகட்டும், அது வந்து பெப்சி ஆகட்டும், பல சங்கங்கள் பல பிரச்சனைகள்ல வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நகருக்கு. ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கலாம், ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் இருக்கலாம். நீங்க எப்படி பர்மனண்டா பண்ண முடியும்? இப்போ முதல் வச்சு பண்ணிருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? இன்னைக்கு அவனுடைய வட்டியே அதிகமாயிட்டமே. எத்தனை பேர் ரோடுக்கு போயிடுவான்? எத்தனை பேர் ஏற்கனவே பல ரோட்டுக்கு போயிருக்கான், அப்படி யாரும் போக கூடாங்கிறக்காக இந்த முன்னெடுப்பு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது வேற இடம். இவனை உன்ன நசுக்குவான். ஏற்கனவே அவன் எத்தனை தயாரிப்பால் இன்னைக்கு எத்தனை பேரு கிட்டத்தட்ட 150 தயாரிப்பால் மாசம் 5000 ரூபாய் வாங்குறாங்க கவுன்சில்ல. எத்தனை பேர் 1500 ரூபாய் வாங்குறாங்க. எத்தனை பேர் வந்து அம்மா அன்னதான திட்டம் வந்து மத்தியானத்துல வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. எங்களுடைய எங்க சம்பந்தப்பட்ட நிலைமை வந்து சொல்ல கஷ்டமா இருக்குது. ஆக எங்களுடைய எங்க தயாரிப்பாளோட நிலை எத்தனை பேர் நல்லா இருக்காங்க? தயாரிப்பாளர் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் நல்லா இருக்காங்க? இன்னைக்கு திரு தானுடைய தயாரிப்பு பாணி மற்றும் அவருடைய விநியோகிக்கக்கூடிய பாணி இதெல்லாம் சேர்ந்து பெரும் படக்காரர்கள் மட்டும்தான் இங்க வந்து சர்வைவே பண்ண முடியும். மற்ற மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் பண்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி போச்சு. அப்படியே தயாரிப்பாளர் சங்கத்துல என்ன சொல்லி நம்ம வந்து பதவிக்கு வந்தோமோ நான் அரிமா நம்பி எடுக்கலையா, இல்ல கணிதன் எடுக்கலையா, இப்ப இந்திரஜித் எத்தனை இல்லையா? எத்தனை நான் சின்ன படத்தை தானே வந்தேன். நான் வந்து விஜய் கால் ஷீட் வச்சிருக்கிறேன். கணிதன் வாங்கினா உனக்கு வந்து தெரி தருவேன், தெரி வாங்கினா உனக்கு வந்து கபாலி தருவேன் அப்படின்னு ஒரு லிங்க் போட்டு 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 எல்லாரையும் அப்படி ஒரு செயினுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நானு திறந்த புத்தகம். நான் அரிமா நம்பிய போட்டு காமிச்சேன், என் வியாபாரத்தை காமிச்சேன். கணிதனை போட்டு காமிச்சேன், வியாபாரம் காமிச்சேன். கணிதன் வாங்கினவங்களா தெரி வாங்கினாங்க? அப்படி தெரி வாங்கினவங்களா இப்போ வந்து கபாலி வாங்க போறாங்க? அப்படிலாம் கிடையாது. அது இட்டுக்கட்ட ஒரு தவறான செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல, ஆனா திரு தானுடைய படங்கள் தான் முன்னுக்கு வருது. தானுடைய படங்கள் தான் முன்னாடி பேசுனா அது வந்து அவருடைய விலை பேசும் திறமும் அவருடைய வர்த்தக யுக்தி மட்டும்தான் காரணமா, இந்த பதவி ஒரு காரணமானு சந்தேகப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து எத்தனை படம் துப்பாக்கி பண்ணும்போது பதவியில் இருந்தேன்னா, அதுக்கு முன்னாடி சச்சின் பண்ணும்போது, தொட்டி ஜெயா பண்ணும்போது, மாயாவி பண்ணும்போது, காக்க காக்க பண்ணும்போது எந்த பதவியில் இருந்தேன்? நம்ம பயணித்த அத்தனை படங்களும் வெற்றி படங்கள் வந்து இருக்கும் போது எந்த பதவியில் இருந்தேன்?
4 வருஷமா தானே பதவி. நான் என்னுடைய 36 வருஷம் 32 வருஷம் இருக்கிறேன்னே, 32 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன். அந்த வாழ்க்கை என்ன? மற்ற படங்கள் எல்லாம் வந்து ஷேர்ல போகும்போது உங்களுடைய படம் மட்டும் எம்ஜின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மினிமம் கேரண்டி குறைஞ்சபட்ச உத்தரவாதத்தை எடுக்கணும்னு சொல்றீங்க. இந்த ட்ரெண்டை வந்து நீங்க வலியுறுத்துறது சரியா? தயாரிப்பாளர் சங்க தலைவரா இருக்கனால தான் அந்த அழுத்தம் உங்களால் கொடுக்க முடியுது. இன்னைக்கு சென்னை மாநகர்ல நான் யாருக்கும் படம் விற்கிறதே கிடையாது. நானே தான் சொந்தமா பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, வியாபாரத்துல சிலது அது வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. என்னன்னா அது வந்து இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறைந்தபட்ச மினிமம் கேரண்டி சொல்லப்படக்கூடிய குறைந்தபட்ச உத்தரவாதத்துக்கு அழுத்துறதுனாலதான் செங்கல்பட்டு ஏரியால பல இடங்கள்ல விஜயோட ரசிகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. தெரிய படம் அவர் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல. இது வரலாம் பாருங்க. இப்ப நீங்க அது கேட்கறது விட்டு நான் சொல்றேன், ஒரு படத்தை வந்து எல்லாரும் விரும்பி போடணும். போடுறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த படத்தை போடாதீங்கன்னு ஒரு தலைமை சொல்லுதுன்னா அதையும் மீறி போடுறாங்களே. சொல்லுங்க பார்க்கலாம். சோ என்னால வந்து உறுதியா சொல்ல முடியும் என்ன எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு. அந்த படம் ரிலீஸ் ஆகலையா? படம் ஓஹோன்னு ஓடலையா? இல்ல சில குறிப்பிட்ட பகுதியில படம் வந்து நான் சொன்னேன், அந்த விநியோகஸ்தர்கள் வந்து பண்றாங்க. இல்லாட்டி எப்படியாப்பட்ட சுதந்திரத்தை இந்த சினிமாக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? இல்லன்னா இதே பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் இந்த பஞ்சாயத்து வந்துட்டே இருக்கும். லிங்காவில கேட்டாங்க, லிங்காவுக்கு முன்னாடி பாயம்புலியில கேட்டாங்க, பாயம்புலிக்கு முன்னாடி குசேலன்ல கேட்டாங்க. இப்படி ஒரு படத்துக்கு ஒரு கூட்டம் போட்டு இந்த பணம் வசூல் பண்ணின்னு தான் இருப்பாங்க. அதுக்கு தான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு கிடையாதுன்னு. யார் என் படத்துக்கு தேட்டர் தராங்களோ தருவேன். கூட்டம் 30 பேருடைய 40 வருஷம் பிறப்போது 40 தேட்டர்ல இந்த படம் தெரிய விழலன்னா அந்த தேட்டருடைய வருமானம் போச்சு இல்ல, ஸ்டால்ல வியாபாரம் போச்சு இல்ல, பார்க்கிங்ல வியாபாரம் போச்சு இல்ல. ஒரு தேட்டருக்காரங்க இழந்த இழப்பு 60 லட்சத்துல இருந்து 70 லட்சம் வரலாம். அவங்க இழந்தாங்க. ஆனா எனக்கு அப்படியே ஜனங்க டிராவல் ஆச்சு. இந்த கந்தசாமி ஊர்ல போடலையா, முனுசாமி ஊர்ல வந்து படம் பார்த்தான். முனுசாமி ஊர்ல இல்லையா, ராமசாமி ஊர்ல வந்து படம் பார்த்தான். எனக்கு வசூல் ஆயிடுச்சுல்ல. ஆகவே இது இழப்பு வந்து திரையரங்கத்தாருக்கு தான் அந்த இழப்பு இப்ப ஃபீல் பண்றாங்க. என்கிட்ட பல பேர் சொல்றாங்க. இப்ப செங்கல்பட்டு ஏரியால வந்து தெரி படம் ரிலீஸ் ஆகாதனால தயாரிப்பாளர்களுக்கு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி பிளாக்மெயில் வராது சார். தானம் பண்ண மாதிரி பண்ணலான்னு வருவான். இப்ப நீங்க சந்திச்சதுதான் கடைசி பிரச்சனை. இதுதான் வரும். இதுக்கு மேல்பட்டு வந்ததுன்னா தைரியம் புருஷ லட்சணம். அதே மாதிரி லிங்கா படத்துல ஒரு பெரிய சர்ச்சை வந்து உங்களை சுத்தி மையப்படுச்சு. அந்த படம் வந்து எதிர்பார்த்த வருவாயை கொடுக்கல அப்படின்னு, அதனால நாங்க வந்து இழப்பீடு கேட்கிறோம், அதை வாங்கி தரேன்னு சொல்லி திரு தானு வந்து எங்களுக்கு கூட இருந்திருந்தாரு. கடைசியில எங்களுக்கு கொடுக்காம வந்து எங்களை வருத்தப்படுத்தாருன்னு பகிரங்கமா குற்றம் சாட்டினாங்க. அதெல்லாம் யார் சொன்னதுங்க? அது இல்ல எல்லா ஊடகங்களும் வந்தது, பகிரங்கமா வந்து பேட்டி கொடுத்தாங்க. நீங்க அறியாதது இல்ல. நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். ஏதாவது ரகசியமா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து படம் ஓடணும்னு மீடியாவில் வந்து ஒவ்வொன்னு சத்தம் போட்டு வர வேண்டிய ஜனம், பார்க்க வேண்டிய ஜனங்களை சிதற வச்ச ஒரு புள்ள, ஒரு தம்பி. இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் முதல் கன்னி முயற்சி மாதிரி. அவங்களுக்கு தொழில் தெரியாது. நம்ம தப்பு, அவங்களுக்கு கொடுத்தது தப்பு. அதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த படம் இதே தமிழ்நாட்டில் வந்து 40 கோடி பண்ணி தானே போச்சு. அந்த பிரபாகண்டாவில் 40 கோடி பண்ணிச்சாது. படம் வருவா ஈட்டிச்சா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அதுல உள்ள போந்து திரு தானு வந்து அவருக்கான ஆதாயம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கறத குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இன்று நேற்றுல அண்ணாமலை பீரியட்லயா நான் படம் பண்ண வேண்டியது. நான் ஏற்கனவே யார் படத்துல அவர் கௌரவ வேஷத்துல பண்ணியிருக்காரு. சரி, கோச்சடையானா லிங்காக்கு அப்புறம் படம் பண்றதுக்கு நான் பண்றேன்னா பாட்ஷாக்கு பிறகு நான் பண்றேன். சொல்லுங்க, ஒரு மாபெரும் வெற்றி பிறகு நான் பண்றேன். கோச்சடையா லிங்காக்கு அப்புறம் தான் நான் பண்றேன். ஆக எடுத்தாலும் விதம் இருக்குது. அதே மாதிரி எதெல்லாம் வந்து திரு விஜயுடைய பலமா சொல்லப்படும் அதெல்லாம் பலவீனமா மாத்தினாங்க. உங்களுடைய பேர்ல படம் வந்தா அது வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்காது, உங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு, பொலிட்டிக்கலா பிரச்சனை வரும், நான் அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு அதனாலதான் பிரச்சனை ஆகி போச்சு, படம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதையே மாத்திரதா சொல்றாங்க. தெரி படத்துல பிரச்சனை இல்ல, விஜய் வச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய இட்டுக்கட்ட சமாச்சாரம். எத்தனை படத்துல துப்பாக்கியில கொடுத்தாங்களே, அரசாங்கத்து மேல யாரும் குறை சொல்லாதீங்க தயவு செய்து. துப்பாக்கி கொடுத்தாங்களே, ஏன் கொடுக்கல? இல்ல விஜய் படத்துல தெரிய கொடுத்தாங்களே. அரசாங்கம் சரியான முறையில் நீங்க அணுகுமுறையில போய் நீங்க
இப்ப படத்தை போட்டு அதுதான் ப்ராப்பரா பண்ணணும். திரு தானு இல்ல போனா படத்துல இல்ல பெயரிலேயோ படத்துடைய கதாம்சத்திலேயோ ஏதாவது ஒரு குறைகள் இருந்தா அந்த கமிட்டி நிராகரிக்கும். அதுதான் வேற எல்லாரும் சொல்றாங்க திரு தானு போனா காரியம் நடக்குது, அதே கதாநாயகன் அதே இயக்குனர் அதே வேற யாரை வச்சுட்டு வேற யாரை படம் போனா கிடைக்க மாட்டேங்குது. நான் பொறுப்புக்கு வந்து 2 வருஷம் முடிஞ்சது. 5 வருஷம் ஆச்சு அம்மா ஆட்சிக்கு வந்து. நாங்க வந்து இதுவரையிலும் போய் பார்த்து கூட அவங்க கிட்ட பேசுனது கூட இல்லையே. நாங்க எங்க வேலையில நாங்க பயணிக்கிறோம். அரசாங்கம் நல்ல முறையில எங்க இண்டஸ்ட்ரிக்கு நல்லது தானே பண்ணிட்டு இருக்கு. இல்ல கேளிக்கை வரிக்கு விலக்கு அளிக்கிறதுல ஒரு குழப்பம் ஓடிட்டே இருக்கு. நீங்க மறுப்பீங்களா? எத்தனை படத்துக்கு நீங்க வந்து கேளிக்கை வரிக்கு வந்து இப்ப கணிதனுக்கு நான் வாங்கினேன், அரிமா நம்பிக்கை நான் வாங்கினேன். அந்த மாதிரி எத்தனை படம் வாங்கியிருக்கு. கேளிக்கை வரி விலக்கு அளிக்கக்கூடிய குழு மிக சரியாக செயல்படுது, அதுல எந்த சர்ச்சையும் இல்ல. தவறு பூரா தயாரிப்பாளர்கள் கொண்டு போன விதத்துல தான் அப்படி நினைக்கிறீங்க? படத்துல ஏதாவது குறை இருந்தா தானே அவங்க சொல்ல போறாங்க. எதுக்கு நீங்க மத்தவங்களை தயாரிப்பாளையும் குறை சொல்லாதீங்க. நீங்க வந்து நிறைய உதாரணம் சொல்ல, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். கெத்து படம் வந்து தமிழ் கெத்துங்கிற வார்த்தை தமிழான்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அது வந்து ஆமா தமிழ் தான் சொல்லி நீதிமன்றம் போய் நிரூபிக்க வேண்டி வந்துச்சு. அது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் சரியா இருக்குமா? தமிழ் வந்து சிவாஜி தமிழாயிருச்சு, ஆனா கெத்து தமிழாங்கிற கேள்வி வந்துச்சுல. அதாவது நடைமுறை வழக்கு இருக்குது. கெத்துங்கிற வார்த்தை சரியா இல்லையா? அந்த ஆராய்ச்சிக்கு நீ போக வேணாம். அது அப்புறம் என்ன நடைமுறை குழு என்ன சொல்லிச்சு நீங்க படிங்க, அதுல தெரிய போகுது. இல்ல அது சம்பந்தப்பட்டவங்க எங்க கிட்ட அணுகி இருந்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா அதுக்காக பேசியிருப்போமே. ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவரா நீங்க வந்து தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்தது புதிய தயாரிப்பாளர்கள், இளம் தயாரிப்பாளர்கள், சிறுபட தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கெல்லாம் நாங்க வாழ்வாதாரத்துக்கான வழி பண்ணுங்கிறது உங்களுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான உத்தரவாதம். இன்னைக்கு சிறுபடங்களுக்கான இடம் எங்கேயாவது இருக்கு நீங்க நினைக்கலாம்? தியேட்டர்களே உங்களை மாதிரி பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே வந்து 600 பிரிண்ட் 700 பெரிய தயாரிப்பாளர் படம் வருஷத்துக்கு ஒரு படம் வருதுங்க. ஒரு படம் வருது. மீதி சின்ன படம் தான் ஃபீடிங் ஆகுது. சின்ன படம் தான் ஃபீடிங் ஆகுது. அவன் போடுவான் அங்க வந்து இனிஷியல் புல் வந்துடுச்சுன்னா நல்லது, இனிஷியல் புல் வரலன்னா ஷோ மாத்துவாங்க. அவங்களுக்கு இப்ப இது வந்து 3வது வாரம் சிறுபட தயாரிப்பாளர் கொடுக்கணும். நாங்க இப்ப வந்து பெடரேஷன்ல மீட்டிங் போட்டிருக்கோமே. முதல் வாரம் 2வது வாரம் 3வது வாரம் சிறுபடம் தான் ரிலீஸ் ஆகணும், பெரிய படம் வரவே கூடாது. சட்டம் போட்டிருக்கோமே, அது செயல்படுத்த போறோமே. இந்த 23ஆம் தேதி மீட்டிங் இருக்க. தயாரிப்பாளர்கள்ல பலர் நடிகரா இருக்கிறாங்க, பலர் இயக்குனரா இருக்கிறாங்க, இயக்குனர் சங்கத்தில் இருக்கிறவங்க நடிகர் சங்கத்தில் இருக்காங்க, நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில், இப்படி மாறி மாறி ஒரே ஆள் பல ரோல் பிளே பண்ணிட்டு உங்களை மாதிரி ஏவிஎம் மாதிரி விஜயா மாதிரி ஒரு முதலாளிகள் அப்படின்னு தயாரிப்பாளர் தனியா இருந்த காலம் போய் அவர்களே விநியோகஸ்தர்கள், அவர்களே நடிகர்கள், அவர்களே இயக்குனர் மாறி மாறி வரும்போது பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கா நினைக்கிறீங்க? அடிப்படை காரணமா இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது கட்டுணர்தல்னு ஒண்ணு இருக்கு, ஆய்ந்தறிதல்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எந்த தொழில இறங்கினாலும் அது முழுமையான ஈடுபாட்டோடு இறங்கணும். அப்படியான ஏன் நான் வந்து இயக்குனர் சங்கத்துல உறுப்பினர், தயாரிப்பாளர் சங்கத்து உறுப்பினர், நான் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பன்முகம் என்கிட்ட தான் இருக்குது. அதுக்காக யார் வேணாலும் அதாவது கலைத்தாக உள்ளவங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். ஆனா அதில் முழுமையான ஈடுபாடு இருக்கணும். இப்ப நான்லாம் வந்து போஸ்ட் வட்டத்துக்கு நான் கூடவே போவேன், இதோ இன்னைக்கும் போறேன். இல்ல பல சங்கத்துல உறுப்பினராக இருக்கக்கூடியது அது ஒரு காரணம் இல்ல. திரு விஷாலோ மற்றவர்களோ வந்து வேற வேற இடத்துல இருக்காங்க, தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்காங்க, நடிகர் சங்கத்துல இருக்கலாம், தயாரிப்பாளர் கமல் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் இருக்கலாம். உங்களுடைய அடுத்த படைப்பா நீங்க என்ன வச்சிருக்கீங்க கபாலிக்கு பிறகு? அடுத்து இன்னொரு படம், ஒரு சின்ன படம் ஒண்ணு எடுத்துன்னு இருக்கிறேன், இந்திரஜித்னு, அது பண்ணுவேன். அப்புறம் நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியாம அனுபவம் இல்லாம வந்து நிற்கிறவங்களுக்கெல்லாம் நான் என் பேர்ல நான் பண்ணித்தரேன். படம் எந்த வித ஆதாயம் இல்லை, எந்த வித கமிஷன் இல்லாம ஃப்ரீயா பண்ணித்தரேன். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணி உங்க பேனர்ல போட்டு இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் கலைப்புலி இன்டர்நேஷனல் அப்படின்னு போட்டு தானு போட்டு பண்ணித்தரேன். எங்களுக்காக ஏதாவது ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? அந்த கபாலி படத்துல நடந்த விஷயம், அந்த படப்பிடிப்புல இல்லாட்டி படத்துல இது வரைக்கும் வெளியே சொல்லாத விஷயம், இது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது ரஜினி சாருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரசிக கூட்டம் இருக்கு இல்லையா, மக்கள் கூட்டம், கண் கலங்கி அவர் பின்னாலேயே வராங்க, அழுதுகினே வராங்க. அவர் மேல அவ்வளவு பாசம். என்னுடைய லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்த்ததே கிடையாது. நல்ல உள்ள ஒரு ஏரியா உள்ள நுழைஞ்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஷூட்டிங் உள்ள போறாரு. அப்போ அந்த 2 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேரை கையசிச்சுட்டு போறாரு. போயிட்டு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா மழை, நல்ல மழை, மழையில ஜனங்க நிக்குது அவரை பார்க்கணும்னு. கொடை கிடையாது, மரம் கிடையாது தங்கறதுக்கு,
வெட்ட வெளியில அப்படியே நின்று மழையில நனைஞ்சு வந்து பாக்குது. அப்படின்னா அவர் பின்னாடி ஓடுதுங்க. அதனாலேயே அவர் வந்து இந்த ஜனங்க இல்லாத இடமா பார்த்து வைங்க, அவங்க சிரமப்படுறாங்க. அப்படி ஷூட்டிங்ல வேற ஏதாவது நீங்க பார்த்த ஒரு காட்சி ஏதாவது? நிறைய புதிய நடிகர்கள் எல்லாம் வர சேர்ந்து இருந்தாங்க. அந்த இயக்குனருக்கும் ரஜினிக்குமான கெமிஸ்ட்ரி. உதாரணத்துக்கு சொல்ல போனா இது தாய்லாந்துல ஒரு, அதாவது கேளிக்கை நிறைந்த ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவுல நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு ஒரு லைன் இருக்கு இந்த படத்துல. சோ சார் அங்க போனார்னா கிட்டத்தட்ட அந்த இடத்த ஷூட்டிங் நடத்த முடியாது, அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதனால அந்த 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 தெருவையே செட்டா போட்டு மோகன் ஸ்டுடியோல போட்டோம். அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 500 ஃபாரின் கேர்ள்ஸ் எல்லாம் எத்தனை வந்து நிக்க வச்சு, அவங்க அந்த தெருல எப்படி நிப்பாங்க, போவாங்க, வருவாங்க, பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அது அந்த அந்த கேளிக்கை நிறைந்த அந்த தெருவில் வந்து பல வகையான அந்த வண்டியில இருந்து ரிக்ஷாவில இருந்து ஆட்டோல இருந்து எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த இடத்துல நடந்த இதுக்கு வந்து அவரு எடுத்துக்கின சிரத்தை வந்து ரவுண்ட் த கிளாக் 12 மணி நேரம் வேலை செஞ்சார். டைரக்டர் சொன்னேன் ரஜினி சார். எல்லாரும் ஊக்குவிக்கிறது, எல்லாரும் ஒரு சேர உட்கார்ந்து சாப்பிடுறது. மனிதம் என்றால் அந்த மனிதருக்குரிய மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ரஜினி படம் அப்படின்னாலே பஞ்ச் டயலாக் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும். இதுல வந்து கபாலிடா அப்படிங்கறது, நெருப்புடா அந்த லைன், அதுவே வந்து ஒற்றை வார்த்தைகளா இருந்தாலுமே அதுவே ஒரு நெருப்பு மாதிரி ஓடிட்டு இருக்கு. வேற ஸ்பெஷல் பஞ்ச் டயலாக்ஸ் தான் இருக்குதா? ஒரு நல்ல லென்த்தி டயலாக் ஒன்று பேசுவார், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப லென்த்தியான ஒரு டயலாக். அவர் ரொம்ப, அது வந்து நாம சொல்லக்கூடாது, நீங்க படம் பாருங்க. எமோஷனல் நல்ல எமோஷனலா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. மக்களுக்காக ஒரு வார்த்தை பேச ரொம்ப நல்லா இருக்கு. மக்களை பற்றியில அந்த ஊர் மக்கள் வந்து தேயிலை தோட்டத்தை, அவங்க அந்த ரப்பர் தோட்டத்தில் வந்தவங்க தானே, அவங்க நிர்மாணிச்சது இல்லையா, அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி கேட்பார். ரஜினி அப்படின்னாலே ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு சத்தம் காட்டாம உள்ள வந்துரும். அவர் சொல்லாத விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு அரசியல் வந்து சாயமே பூசப்படக்கூடிய நிலைமை கூட உண்டு. இதுல அரசியல் நீங்க வந்து கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது கதை களமே மலேசியா நடக்கக்கூடிய கதைக்களம். அதான் 2 டான் கதை நம்ம என்ன இருக்கும், அதான் இருக்கும். அதுல ஒரு வரி செத்தா நான் நினைச்ச போது வந்துருவேன், வர வேண்டிய நேரத்துல வந்துருவேன் ஏதாவது சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நோ பாலிடிக்ஸ் என்ன அவருக்கு இல்ல. இல்ல அவர் அரசியலுக்கு வர்றாரு இல்ல, நாங்க வர விடாம தடுத்துறோம், விட்டுற மாட்டோம்ல, நாங்க வர வச்சிருவோம், இப்படியா ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அரசியலுக்கும் இந்த கபாலிக்கும் எந்த விதத்திலையும் ஒரு தொடர்பே இல்லாம இருக்குது. இது அனைத்து தரப்பினரையும் மகிழ வைக்கும், நிகழ வைக்கும். பாடல் பற்றி ரஜினியோட ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சு? நெருப்புடா பயங்கர ஹிட்டா ஓடிட்டு இருக்குது, அதை பத்தி அவருடைய அதான் முழுக்க வந்து இயக்குனர் தான் அதுக்கு உண்டான காரணம். அதை பத்தி அவர் ஃபீட்பேக் என்னவா இருந்துச்சு? அதை கேட்டுட்டு அவர் வந்து, உதாரணத்துக்கு நேற்றைய தினத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தப்பான வதந்தியை பரப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்து நேற்று காலையில இந்த சம்பவங்கள் நடக்குது, ஈவினிங் வந்து நான் டீசர் ரிலீஸ் பண்றேன் நெருப்புடா சாங். இன்னைக்கு காலையில 6:42 மிஸ்டு கால் சார் அமெரிக்கால இருந்து பேசி இருக்கிறது. உடனே நான் திருப்பி கூப்பிடும்போது, இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு சூழல் நேரத்தில் எங்க ரசிகர்களுக்கு இந்த டீசரை போட்டு எனக்கு மனசுக்கு சந்தோஷம் கொடுத்தது அப்படின்னாரு. அதுதான் நானும் கேட்க நினைச்சேன், ரஜினியோட உடல்நிலை பற்றி திடீர்னு இவ்வளவு பெரிய வதந்தி, இப்படி ஒரு வதந்தி வரல அப்படின்னு. நேற்று கூட மேடம் கூட சார் நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம், ஏன் இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இதை வந்து பெருசு பண்ணுது, ஏன் இப்படி பண்றாங்கன்னு. நீங்க வந்து மறுப்பு எதுவும் கொடுக்காதீங்க, திரும்ப இதே மாதிரியே ஒரு செய்தியை போட்டுன்னே இருப்பாங்க, நீங்க மறுப்பு கொடுத்துனே விடுங்க. அதையுமே அவங்க மறுப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க அமெரிக்கால இருக்கிறாங்க, அவங்களாம் இங்க இருக்காங்க. சௌந்தர்யா தானே கேசட் ரிலீஸ் பண்ணிச்சு. ஆமா, அவங்க கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க. இப்ப இந்த சர்ச்சை அங்க அமெரிக்கா மையப்படுத்தில ஓடி வந்துச்சு. இது இந்திரனுக்காக போறாரு, எல்லா டெஸ்டும் எடுக்கிறாரு. அங்க பெரிய பெரிய சங்கரோட டிராவலிங் நடந்துன்னு இருக்கு, அதுக்குன்னா எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. அது நீங்க அவர் போய் சேர்ந்தா அதுக்கு ஒரு கதை சொல்லுங்க. அங்க எந்திரன் வேலை நடந்துட்டு இருக்கு, ஆனா புரளி இந்த மாதிரி வந்து. ஆமா, இதுக்கு யாராவது பின்னணியில அந்த ரஜினி பற்றிய புரளிக்கு பின்னணி காரணம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, செய்தியை வந்து இப்படி இப்பெல்லாம் போட்டு ஊடகங்கள் அது பெருசாக தவிர வேற ஒண்ணு. ஊடகங்கள் வந்து அதை பரப்புறாங்க, ஆனா ஊடகங்களுக்கு கொடுத்தவங்கன்னு சிலர் இருக்கணும் இல்லையா? அதுதான் அது இலங்கையிலிருந்து வந்ததா ஒரு செய்தி வருது. அதுக்குன்னா மன்னிப்பு கேட்டாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பொருளை கிளப்பினவர் ஷூட் பண்ணிட்டாரு.
நன்றி திரு தானு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பகிர்ந்தோடுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கபாலி மாபெரும் வெற்றி அடையும். அந்த வெற்றிக்கு அதுல ஒரு பகுதி எடுத்து நான் அந்த திரையுலகத்துக்கு செய்யக்கூடிய சேவை உங்கள் கண்கள் பணிக்கும். நன்றி.